ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி டீ போடுற நேரத்தில் டம்ளரில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 3/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபைனாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்புக்கு 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு 3/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டம்ளரில் எண்ணெய் மாவுலாம் சேர்க்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து ஒவ்வொரு டம்ளர்லேயும் 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபுல்லும் ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு மாவு இந்த மாதிரி மடிஞ்சு விழுந்தால் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க. மேலே நீங்கள் விருப்பப்படுற நட்ஸ் இல்லை சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அது கூட போட்டு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஸ்டாண்டு வைக்கிறதுனா வச்சுக்கலாம். எனக்கு ஸ்டாண்ட் இல்லாதனால நான் இந்த மாதிரி பிளேட்டுக்கு அமுத்தியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு டம்ளரையாக எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் கேஸ்கட் விசில் எதுவுமே போடாமல் மூடி வச்சுக்கோங்க. குக்கரை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கத்தியை லைட்டாக இந்த மாதிரி விட்டு பாருங்கள். கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அப்படி வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால இது ஹெல்த்தியானது கூட. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.